ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, துளசி எங்க இருக்கான்னு கேக்குறதுக்கே மறந்துட்டோமே. அக்கா சொல்லுங்கக்கா. துளசி, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? உன் அம்மாவை பார்க்க போறேன்னு சொன்னியே, இப்ப அங்கதான் இருக்கியா? நான் அங்க வந்துட்டுமா? அக்கா, அம்மா கூட வீட்ல தான் இருந்தேன். சின்னையா என்ன தேடுறாங்கன்னு அபிமா மெசேஜ் பண்ணுச்சு. அதனால நான் அவசரமா சட்டப்புட்டனே கிளம்பி வந்துட்டேன். இப்ப நம்ம வீட்ல தான் இருக்கேன். அப்படியா? இப்ப சின்னையா எங்க? அவங்க வீட்ல தான் இருந்தாங்க. ஆனா நீங்க வரப்போ சின்னையா எங்க இருந்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும்னு அவங்கள இப்பதான் மெடிக்கல் ஷாப்புக்கே அனுப்பி வச்சேன். சரி சரி, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா அக்கா. என்ன துளசி? அக்கா, இந்த சம்பத் இருக்காகல, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்களா? ஆமா வந்தான். அச்சச்சோ, வந்தாங்களா? வேற என்னாச்சுக்கா? நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து டீட்டெயிலா சொல்றேன். சரி சரி, சீக்கிரமா வாங்க. சரி. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சம்பத் என்ன கலாட்டா பண்ணானே தெரியலையே. அக்கா வேற நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, அது வரைக்கும் நம்ம மண்டைக்குள்ள அதே நினைப்பாவே இருக்குமே. அண்ணா, நீங்க கிளம்புங்க. என்ன என்ன கிரிஜா? நல்ல வேலை, ஹால்ல யாரும் இல்ல. வேகமா மாடிக்கு போயிட வேண்டியதா. என்ன கிரிஜா? ஏங்க, அந்த ஈஸ்வரி இப்பதான் மாடிப்படி ஏறி போயிருக்கா. என்ன கிரிஜா, உனக்கு என்னாச்சு? ஈஸ்வரி தான் அடிபட்டு டியூட்டிக்கு போகாம லீவ்ல வீட்ல இருக்கான்னு தான் நான் சொன்னனே. அப்புறம் எதுக்காக அவளை பார்த்து இப்படி அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க? அட, முட்டாள் மாதிரி புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி வாக்கிங் போயிட்டு வந்ததை நான் இப்பதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவ வெளியில போகவே இல்ல. இப்ப மறுபடியும் ஈஸ்வரி வெளியில இருந்து வந்து மாடிக்கு போயிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவளுங்க 2 பேரையுமே இப்ப நான் அடுத்து பாத்துட்டேன். ஹாஸ்பிட்டலே நான் அவளுங்க 2 பேருமா சேர்ந்து நல்லா ஏமாத்திருக்காளுங்க. போன தடவை நான் ஏமாந்தேன், ஆனா இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். அவளுங்களுக்கு வலை வீசி கூண்டு வச்சு 2 பேரையுமே கையும் களவுமா பிடிக்கிறேங்க.
வயித்துல குழந்தை இல்ல, ஆனா குழந்தை இருக்கிற மாதிரி இந்த துணி மூட்டைய சுமக்க வேண்டியதா இருக்கு. கையில காயம் இல்ல, ஆனா கட்டு போட்டு தெரியற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வீட்டுக்குள்ள அக்காவும் நானும் ஈஸ்வரியா இருக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த லட்சணத்துல இந்த கிரிமினல் கிரிஜா வேற இந்த வீட்ல 2 ஈஸ்வரி இருக்கிறத கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு வெறி புடிச்ச மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கா. அவகிட்ட நீ எப்ப மாட்ட போறியோ மாவிளக்காக போறியோன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ அம்மா. இப்ப கரெக்டா இருக்கு. அக்கா துளசி. வாங்கக்கா. ம். நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னியாலே, இப்ப நேர்ல வந்துட்டியால. அந்த சம்பத் உங்களை பத்தி ஸ்டேஷனுக்கு விசாரிக்க வந்து என்ன பண்ணாங்கக்கா? அவனால என்ன பண்ண முடியும்? அவன் வந்திருக்கிறது தெரிஞ்சு நம்ம இன்ஸ்பெக்டரை வச்சு புத்திசாலித்தனமா சமாளிச்சு நான் ஸ்டேஷனுக்கே வர்றதில்ல, மெடிக்கல் லீவ்ல இருக்கேன்னு சொல்லி ஏமாத்தி அனுப்பி வச்சிட்டேன். அக்கா நல்ல வேலைக்கா. அந்த சம்பத் மட்டும் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தானா அத அந்த கிரிஜா கிட்ட போட்டு கொடுத்திருப்பான். உடனே கிரிஜா ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்னு பாட்டு பாடிட்டு பத்ரகாளி மாதிரி தாண்டி குதிச்சு மாடிக்கு வந்திருப்பா. நல்ல வேலை, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காம எப்படியோ தடுத்து நிறுத்திட்டியே. இப்பதான் எனக்கு வந்த உசுறு போன மாதிரி இருக்கு. என்ன வளர்ற? ஐயோ வளர்றேன்ல, இப்பதான் எனக்கு போன உசுறு வந்த மாதிரி இருக்கு. சரி துளசி, சின்னையா வர்றதுக்குள்ள நான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி சரி. சின்னையா வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க போங்க போங்க, சீக்கிரமா போங்க. சரி. அக்கா சின்னையா வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றது? நாம 2 பேரையும் ஒன்னா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். பரதாவும் இப்ப போட முடியாது. சரி, இங்க பாரு, நான் அந்த பீரோ பின்னாடி இருக்கேன். நீ எப்படியாவது சின்னையாவை சமாளிச்சிடு. சரி சரிக்கா. என்ன சின்னையா, மாத்திரை வாங்குறதுக்காக தானே போனீங்க, ஏன் ஓடி வரீங்க? அது வந்து நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேனா, அப்ப கிரிஜாவும் சம்பத்தும் படிக்கட்டுல நின்னுட்டு இருந்தாங்களா, நான் அவங்கள கண்டுக்காம நான் பாட்டுக்கு தாண்டி வந்தேனா, உடனே கிரிஜாவும் சம்பத்தும் இஷ்டத்துக்கு பேசி என்னைய வம்பிழுத்தாங்க. சின்னையா என்ன சின்னையா சொல்றீங்க? கிரிஜாவும் சம்பத்தும் உங்களை வம்பிழுத்தாங்களா? ஆமா ஆமா. என்னன்னு வம்பிழுத்தாங்க? அதை ஏன் கேக்குறப்போ